வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு சண்டே, எல்லாருமே வீட்டில் வந்து ஃப்ரீயா இருப்பீங்க. அதனால இன்னைக்கு சூப்பரான 2 மூவி நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டா. ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா கொரியன் மூவிஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2024 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா வெளிவந்த எஸ்கேப் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 10 வருஷமா ராணுவத்துல பெரிய அதிகாரி பொறுப்புல இருக்காரு லிம் அப்படிங்கிறவரு. அவரு ஒரு குறிப்பிட்ட டயத்துல என்ன அப்படின்னா ராணுவத்துல இருந்து அவரை பணி ஓய்வு பெற்று அவரை அனுப்பிச்சு விடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வடகொரியால இருக்க அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு நம்ம வெளியில எங்கேயாவது போயிடணும், செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறாரு. அதனால அதுக்கான முயற்சியும் எடுத்து தப்பிச்சும் போறாரு. தப்பிச்சு போற டயத்துல என்ன ஆகுது அப்படின்னா கிம்முன்னு சொல்லி இவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் தப்பிச்சு போறத பாத்துடுறான். பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவரு வடகொரியா நாட்டுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதுதான் மீனவுல மொத்த கதையுமே. இந்த படம் செமையா இருக்கும். ஆக்ஷன் ட்ரீட் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து வேற லெவலா இருக்கும் அப்படிங்கறதே நான் சொல்லலாம். இந்த படம் ஜூலை 2024 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்கும் மொத்தம் 146 கோடி வசூல் ஆயிருக்குன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போற படம் 2024 ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா வெளிவந்த ஒரு ஹையஸ்ட் வசூல் சாதனை புரிஞ்ச தி ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் தானே தலைவர் மாண்டாக் சியோம் நடிச்ச படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முன்னாள் ராணுவ வீரர் பிலிப்பைன்ஸ்ல ஒரு சூதாட்டத்தை கிளப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த சூதாட்டத்தை கிளப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோங்கிறவன் ஒருத்தன் வேலை பார்க்கறான். அவன் ரொம்ப விசுவாசமா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல ஜோ திடீர்னு காணாம போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இவரு என்ன பண்றாரு, இந்த ராணுவ வீரர் அவனை ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு அவனை கொடூரமா கொலையும் செய்யறாப்புல. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கதை இதுக்கு முன்னாடி தாய்லாந்துல சவுத் கொரியர்களுக்கு நடந்த சில அசம்பாவித சம்பவங்களை வச்சு இந்த படத்தோட திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இதோட மொத்த கதையுமே. இந்த படம் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் சவுத் கொரியன் மூவி ரிலீஸ் ஆனதுல இந்த படம் கிட்டத்தட்ட 670 கோடி புரிஞ்சு இது வரைக்கும் டோட்டல் மூவிஸ்ல இது 8வது இடத்தை புடிச்சிருக்கு. செம படம் இந்த படம். இந்த படத்தை தவற விட்டுறாதீங்க. அப்புறம் என்ன கைஸ், இன்னைக்கு சண்டே 2 சூப்பர் மூவி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.